வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இமயமலை பத்தி அந்த புவியின் அமைவிடம், அதாவது இயற்கையின் அமைவிடம் அப்படின்னு நமக்கு புவியியல் ஒரு சிலபஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்சில. அதில இமயமலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. இமயமலை அப்படின்றது இமயமலை என்ற சொல்லுக்கு பனி வாசம் செய்யும் இடம் என்றும், வளர்ந்து கொண்டிருக்கும் மலை என்றும் பொருள் உண்டு. அதாவது பனி வாசம் செய்யும் இடம், வளர்ந்து கொண்டிருக்கும் மலை அப்படின்னு 2 பொருள் உண்டு. திபெத்தியன் பீடபூமிக்கும் கங்கை சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இமாலயம். உலகின் மிகப்பெரிய மடிப்பு மலை. சுமார் 2400 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. ஓகேவா? 2400 கிலோமீட்டர் நீளம்ன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூடான், சீனா மற்றும் 6 நாடுகளுக்கு இது பரவி இருக்கு. இந்தியாவின் 11 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பகுதிகளில் இமயமலை விரிந்திருக்கு. அது என்னென்னு மொத்தம் பார்த்துருவோம். மொத்தம் 11 மாநிலங்கள் மற்றும் 2 மத்திய ஆட்சி பகுதி யூனியன் பிரதேசம், மொத்தம் 13 மாநிலங்களில் இமயமலை பரவி இருக்கு. ஆக்சுவலாக இதான் இமயமலை. இந்த சைடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம் இங்கே வரும். இங்கே வரணும், இங்கனக்குள்ள நேபாளம், சீனா. இந்த இடம் ஃபுல்லாக இமயமலை ஹில்ஸ் தான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்ல வந்தேன், 13 மாநிலங்கள் பரவி இருக்குல்ல, அது என்னென்ன மாநிலம் பார்த்துருவோம். இதில் இந்த ஜம்மு காஷ்மீர் அப்படின்றது சேர்க்காதீங்க, ஏன்னா அது ஒரு யூனியன் பிரதேசம். ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேசம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம். அந்த 2 யூனியன் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கு, ஜம்மு காஷ்மீர். இமயமலை மிக அதிகமாக பறந்து கிடக்கும் இந்திய மாநிலம் அருணாச்சல் பிரதேசம். இமாச்சல் பிரதேச மாநிலம் இந்தியாவின் மலை மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். இமாச்சல் பிரதேசம் இந்தியாவின் மலை மாநிலம் என அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்தது பாருங்க, ஹிமாத்ரி. ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு இமயமலை 3 பிரிவுகளாக பிரிச்சிடும். ஹிமாத்ரி அப்படின்றது பெரிய இமயமலை, ஹிமாச்சல் அப்படின்றது சிறிய இமயமலை, சிவாலிக் அப்படின்றது வெளி இமயமலை. அதாவது இமயமலையோட அவுட்டர் சைடு, அந்த இமயமலையோட பார்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹிமாத்ரி பார்க்க போகிறோம். ஹிமாத்ரி அப்படின்றது பெரிய இமயமலை, கிரேட் இமாலயா என்று மலைத்தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இமயமலையே மிக உயரமான மலைத்தொடர் இதுதான். நடு மத்திய தொடர் அப்படின்னு அழைக்கிறோம். அதாவது ஜென்ரல் ஆசியல் ரேஞ்ச் என்றும், இமாலயத்தின் முதுகெலும்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இமாலயத்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படுவது ஹிமாத்ரி. ஹிமாத்ரியின் சராசரி உயரம் 6000 மீட்டர். கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் 2500 கிலோமீட்டர் நீளமும், வடக்கிலிருந்து தெற்காக 160 முதல் 400 கிலோமீட்டர் வரை அகலமும் கொண்டது. கங்கை, யமுனை என்னும் நதிகளின் பிறப்பிடமாகவும் ஹிமாத்ரி அமைந்துள்ள முக்கிய சிகரங்கள் எவரெஸ்ட், கஞ்சன்சங்கா, நந்தாதேவி, அன்னபூர்ணா, நங்கபார்வதம். ஹிமாத்ரியில் அமைந்துள்ள முக்கிய கணவாய் ஜோஷிலா கணவாய். அடுத்து சிவாலிக் இமயமலை. சிவாலிக்ன்றது வெளி இமயமலை, வெளி இமயமலை என அழைக்கப்படுகிறது, அவுட்டர் ஹிமாலயாஸ். இமாலயத்தின் 3வது முக்கிய மலைத்தொடர் இதுதான். 2வது மலைத்தொடர் ஹிமாச்சல், ஃபஸ்ட்டு ஹிமாத்ரி, 3வது மலைத்தொடர் சிவாலிக். சிவாலிக் என்னும் சொல்லுக்கு சிவனின் திருமுடி என்று பொருள். சிவாலிக் அப்படின்னா சிவனோட திருமுடி என்று பொருள். பிற மலைத்தொடர்களிலிருந்து வேறுபட்டு சகதியும் மிருதுவான பாறைகளும் கொண்டிருக்கு. ஹிமாச்சலின் தெற்கே அமைந்துள்ளது. சராசரி உயரம் 1220 மீட்டர். மண் சரிவு, நிலநடுக்க அபாயம் நிறைந்த பகுதி. மண் சரிவு, நிலநடுக்கம்லாம் இங்கே அதிகமாக நடந்துட்டு தான் இருக்கும். ஹிமாச்சல் அப்படின்றது லெஸ்ஸர் ஹிமாலயா, அதாவது சிறிய சிறிய ஹிமாலயாஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஹிமாத்திரியின் தென்பகுதியில் அமைந்துள்ள இதன் சராசரி உயரம் 3000 மீட்டர். ஓகேவா? ஹிமாச்சல், டார்ஜிலிங் என்னும் சுற்றுலா தலங்கள் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. மத்திய இமயமலையம், அதாவது மிடில் இமாலயாஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாகதீப என்றும், ஹிமாச்சல பிரதேசத்தில் தௌலதார் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம கங்கை நதி எடுத்துக்கிட்டோம்னு கூட வங்கதேசத்தில் பத்மா என்றும், பிரம்மபுத்திராவோட இணையும் போது மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இதுக்கு 2 பேர் இருக்குது. ஹிமாச்சலுக்கான வேறு பேர் தான் இது. உத்தரகாண்டில் நாகதீப என்றும், இமாச்சல பிரதேசத்தில் தௌலதார் என்றும் அழைக்கப்படுகிறது. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹிமாச்சல பிரதேசத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஹிமாச்சல் தௌலதார் என்று எங்கு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அதனால் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி தோழர்.